நம் தேவன் கிருபையுள்ளவர். யோசுவா புத்தகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு கிருபை காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபைக்கு நினைவு சின்னங்களை நாம் எழுப்ப வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வாக்கின்படியே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும்போது நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உயிருள்ள உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமேன். அமெரிக்காவில் வெஸ்ட் வெர்ஜீனியாவில் ஜான் பேன்யா என்கிற ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் பெட்ரோல் நிலையத்தில் பணியாளராக பணிபுரிந்து வந்தார். ஒரு நாள் ஒரு நபர் வந்து $40 பெட்ரோல் தன்னுடைய காருக்கு போட்டார். பெட்ரோல் நிரப்பிய பிறகுதான் அவருக்கு தெரிந்தது அந்த தினத்தில் அந்த நிலையத்தில் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்டார். கொடுப்பதற்கு அவர் கையில் பணம் இல்லை. என்ன செய்வது என்று அவர் திகைத்து நின்றார். பார்த்தால் படித்தவராக நல்லவராக தெரிந்தது. அப்பொழுது ஜான் பேன்யாவுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அந்த பணத்தை நீயே கொடு. எப்படி முன்பின் தெரியாதவருக்கு பணத்தை கொடுப்பது? ஆனாலும் மனதின் ஆழத்தில் அந்த எண்ணம் மீண்டும் மீண்டுமாக உதித்து கொண்டு வந்ததினாலே, ஐயா, நான் $40 பணம் தருகிறேன், அதை நீங்கள் கட்டிவிட்டு செல்லுங்கள், திரும்ப வந்து அந்த பணத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அவரும் நன்றி சொல்லிவிட்டு சென்றார். அடுத்த நாளில் வந்து அந்த பணத்தை கொடுத்தார். 2 பேரும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து பிரிந்தார்கள். அடுத்த ஓய்வு நாளில் தான் செல்லுகிற ஆலயத்திற்கு வரும்படியாக ஜான் பேனியாவுடைய மாமனார் அவரை அழைத்தார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு சென்ற ஜான் பேனியாவுக்கு ஒரே அதிர்ச்சி. வாசலில் ஒரு போதகர் நின்றார். அந்த போதகர் வேறு யாரும் இல்லை, அந்த வாரத்தில் $40 கடன் கொடுத்தார் அல்லவா, அவர்தான் அந்த நபர். இருவரும் நன்றாக பேசிக்கொண்டார்கள். ஆராதனையில் ஜான் பேன்யா பங்கேற்றார். ஏற்கனவே ஏற்பட்ட உறவு ஜான் பேன்யாவை மீண்டுமாக அந்த ஆலயத்திற்கு வரும்படியாக உந்தியது. தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். பின்னர் ஒரு நாள் ஞானஸ்நானமும் பெற்றார். ஊழிய அறிக்கையில் வந்த ஒரு நிகழ்ச்சி இது. இது தேவனுடைய வழிநடத்துதல். இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை. ஒருவருக்கு உதவி செய்ய போய் ஜான் பேன்யா தனக்கே உதவி செய்து கொண்டார். ஒவ்வொருவரையும் தம் பக்கமாக திருப்புவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற வழிமுறைகள் மிகவும் வினோதமானவை, ஆச்சரியமானவை. எப்படியாகிலும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தானே நம்ம ஆண்டவருடைய ஆசை. தனிநபராகவும் கூட்டமாகவும் இந்த உலக வாழ்க்கையிலும் பரலோக வாழ்க்கையிலும் நாம் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்முடைய தேவன் செய்து வருகிறார். இந்த நாளில் இஸ்ரவேலர் தேவன் எவ்வாறு வழிநடத்தினார், அவர்களிடத்தில் அவர் என்ன எதிர்பார்த்தார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 40 ஆண்டுகள் பயணித்து யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் சித்திம் என்கிற இடத்துல அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது யோர்தானை கடக்கப் போகிறார்கள். அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை தேவன் வழிநடத்திய விதம் மிகவும் அலாதியானது. அவர்கள் நடந்து செல்லும்போது அவர்களுக்கு முன்னராக ஒரு ஸ்தம்பம் சென்றது. பகலிலே அது மேகஸ்தம்பமாக இருந்தது, இரவிலே அது அக்கினி ஸ்தம்பமாக இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்து அந்த மேகம் எழும்பும்போது
இவர்கள் பிரயாணத்திற்கு புறப்படுவார்கள். அப்படியே அவர்கள் பிரயாணம் பண்ணி இப்பொழுது யோர்தான் கரையில் சித்திமில் தங்கியிருக்கிறார்கள். திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். சித்திம் யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது. யோர்தான் நதியானது கினரேத் கடலில் புறப்பட்டு உப்பு கடலில் கலக்கிறது. கினரேத் கடல் இயேசுவானவருடைய காலத்தில் கலிலேயா கடல் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் யோசுவாவின் காலத்தில் அது கினரேத் கடல் என்று அழைக்கப்பட்டது. அந்த படத்தில் தருகிற ஊர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சித்தீம், அங்கே தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். யோர்தானை கடந்த பிறகு கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். கில்கால் என்கிற ஊர் எரிகோவிற்கு சற்று வடகிழக்கில் இருக்கிறது. ஆதாம் என்று வடபகுதியில் யோர்தான் கரையில் ஒரு ஊர் இருந்தது. இந்த ஊர்களின் பெயர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் சம்பவங்களை பார்க்கும்போது அதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 3 நாட்கள் அவர்கள் யோர்தான் கரையில் தங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதிபதிகள் ஜனங்களை பார்த்து பாளையம் முழுவதும் சென்று அவரிடத்தில் பேசுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி புறப்படும் போது அதற்கு பின்னாராக செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இதில் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் இடையில் 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தூரம் இருந்தால்தான் பெட்டி எங்கே செல்கிறது என்பதை அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து அறிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்னராக ஸ்தம்பமாக ஆண்டவர் வழிநடத்திய போது இது தேவையில்லை. அந்த ஸ்தம்பத்தை எங்கிருந்தாலும் பார்க்க முடியும். 1 கிலோமீட்டர் இடைவெளியிலே நடக்கும்படி சொன்னார். அதற்கு பக்கத்தில் வந்து நெருக்கி அடித்து கொண்டு எதையும் செய்யாதிருங்கள் என்றும் சொன்னார். நமக்கு நன்றாக தெரியும், கூட்டம் சேரும்போது நெருக்கி அடித்தால் எப்படிப்பட்ட விபத்துகளெல்லாம் ஏற்படும் என்பதை சமீப காலத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான அனுபவம் வராது படிக்கும். அவர்கள் சரியாக பார்த்து வழியிலே செல்லும் படிக்கும் தேவன் அந்த பிரச்சனைக்கு முன்னேற்பாடு செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வரப்போகிற பிரச்சனைகள் அல்லது வர வாய்ப்பு இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் என்பதனாலே அதற்கான எச்சரிப்பை வேதாகமத்தின் மூலமாக அல்லது ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனால் நாளை தினம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் சென்ற வழி கூட அவர்களுக்கு தெரியாத ஒன்று தானே. அதனால் தேவனுடைய வாக்கின்படி நடப்பது அவர்களுக்கு மிகவும் அவசியமாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பெட்டி வைக்கப்பட்டது. அது சித்திய மரத்தினால் செய்யப்பட்டு தங்க பலகையினால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு மேலாக ஒரு மூடி வைத்திருந்தார்கள். அந்த மூடியின் மேலே 2 தூதருடைய உருவம் இருந்தது. திரையில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை என்னாகமம் 7:89 பார்க்கிறோம். அந்த 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து தான் தேவன் மோசேயிடம் பேசினார். தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடம் இது. இப்பொழுது அந்த பெட்டி வழிகாட்டியாக முன்னே சென்றது என்பது யோசுவாவிடத்தில் தேவன் அங்கே இருந்து பேசியிருக்கிறார். யோசுவா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது யோசுவாவின் வார்த்தைகள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்த 3 பொருட்கள் கூட தேவன் நம்மை எப்படி பராமரிக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகின்றன. மன்னா வைக்கப்பட்டிருந்த கலசம் இருந்தது. உணவு தேவன் நமக்கு தருகிற ஒன்று. நாம் நினைக்கலாம், நம்முடைய திறமையினாலே, நம்முடைய சம்பாத்தியத்தினாலே, நம்முடைய முயற்சியினாலே இந்த உணவை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற எண்ணம் ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். அவற்றையெல்லாம் நமக்கு தருகிறவர் நம் தேவன்தான். நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தருகிறார். அதை செவனே பயன்படுத்தும் போது அந்த உணவிற்கு அவர்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்கப் போவதில்லை. ஆரோனின் துளிர்த்த கோல் தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. யார் ஆட்சி செய்தாலும் சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர் தேவன்தான். சாத்தானுடைய இஷ்டப்படி நடக்கிறவர்கள் சாத்தானின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக
இந்த உலகத்தை கெடுக்க நினைத்தாலும், அவருடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்தாலும், அவரை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறவர்களை அவர்களால் அழிக்க முடியாது. உலகத்தில் சில கஷ்டங்களை அவர்கள் கொடுக்கலாம். அந்த கஷ்டங்களும் கூட அவருடைய பிள்ளைகளின் நன்மைக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று தானே தவிர வேறொன்றும் இல்லை. அந்த கஷ்டங்களும் அவர்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். தேவனுடைய ஆளுகையின் கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். தேவனோடும் மனிதரோடும் நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த பெட்டிக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். 10 கற்பனைகள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் அவருக்கும் மனிதருக்கும் காட்ட வேண்டிய அன்பு அந்த 10 கற்பனைகளுக்குள் ஒளிந்து கிடக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த பெட்டி முன்னே செல்ல ஜனங்கள் அதன் பின்னராக செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. யோர்தானை கடப்பதற்கு முன்னராக சில ஆயத்தங்களை செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார். பரிசுத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? வேதாகமத்தில் இந்த வார்த்தை பல இடங்களில் வருகிறது. பரிசுத்தம் பண்ணுதல் என்றால் பாவம் இல்லாமல் ஆகிக் கொள்ளுதல் என்று பல சமயங்களிலே நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். உள்ளத்தில் அது நடக்க வேண்டியது அவசியம்தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பரிசுத்தம் பண்ணுதல் என்பது வேதாகமத்தில் பயன்படுத்தப்படும் போது வேறே அர்த்தத்தில் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கு அநேக வசனங்கள் இருக்கின்றன. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நினைப்பது தவறு என்று புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் எண்ணாகமம் 20:12 பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று கொதிக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே போய் மோசே பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கன்மலையிடத்தில் பேசு, தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் வெளியே வந்து உங்களுக்கு தண்ணீராக வேண்டும் என்று கன்மலையை அடிக்கிறார். அந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணவில்லை. நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனதினால நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று மோசேயிடமும் ஆரோனிடமும் தேவன் சொல்லுகிறார். தேவன் வித்தியாசமானவர். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன். அதை இவர்கள் காட்டவில்லை. தேவன் வித்தியாசமானவர் என்பதை இவர்கள் காட்டவில்லை. பரிசுத்தம் பண்ணுதல் என்றால் வித்தியாசம் பண்ணுதல். தேவன் வித்தியாசமானவர் என்று காட்ட வேண்டியது அவருடைய வேலையாக இருந்தது. தேவனை பாவம் இல்லாமல் ஆக்குவதற்கு மோசேயால் மாறானவர் முடியுமா? என பரிசுத்தம் பண்ணுதல் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மற்ற நாட்கள் எல்லாம் பாவமுள்ள நாட்கள். அந்த நாள் மாத்திரம் பாவம் இல்லாத நாள் இல்லை. அந்த நாளை வித்தியாசமான ஒரு நாளாக ஆண்டவராக்கினார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர் நினைப்பாக என்றால் அன்று மாத்திரம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று அர்த்தமா? சில சொல்ல கேட்டிருக்கிறேன், ஐயோ ஓய்வு நாளில் போய் சொல்லிவிட்டாயே, மற்ற நாட்டில் போய் சொல்லலாமா? அந்த நாள் வித்தியாசமான நாள். நாமும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த வித்தியாசமானவர்கள் என்பதை அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பதன் மூலமாக நாம் காட்டுகிறோம். மற்றவர்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் வேலை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாளில் வேலை செய்யாமல் தேவனை நம்பி காத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்களை உயர்த்துவது தேவன் மாத்திரமே என்பதை அங்கே காட்டுகிறார்கள். ஆசாரியனை பரிசுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்த சொன்னார். அந்த வஸ்திரத்தில் பாவம் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை. மற்றவர்கள் உடையை காட்டிலும் அந்த உடைகள் வித்தியாசமானவைகளாக இருந்தன. அந்த உடைகளை உடுத்தி அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார். பரிசுத்தம் பண்ணுதல் என்றால் பாவம் இல்லாமல் ஆக்குதல் என்ற அர்த்தம் இல்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்னராக 10 கற்பனை கொடுக்கப்படுவதற்கு முன்னராக கூட தங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக மோசே சொன்னார். என்ன செய்தார்கள்? தங்களுடைய வஸ்திரங்களை துவைத்தார்கள். தாம்பத்திய வாழ்க்கை செய்யாமல் இருந்தார்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று வித்தியாசமானது என்பதை இந்த செயல்கள் மூலமாக காட்டினார்கள்.
வஸ்திரத்தை ஒரு நாள் துவைக்காமல் இருந்தால் அது பாவம் இல்லை, தாம்பத்தியம் பாவம் இல்லை. ஆனால் தாங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று வித்தியாசமானது என்பதை அப்படி நடத்ததன் மூலமாக காட்டினார்கள். இந்த ஆயத்தம் நம்ம ஒருவருக்கும் தேவை. ஒருமுறை தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் காதேஸ் பர்னேயாவில் இருந்து யுத்தம் செய்வதற்கு இஸ்ரவேலர் துணிந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இங்கே செத்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். ஆனால் மறுநாள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து யுத்தத்திற்கு போகிறார்கள். மோசே கூட செல்லவில்லை, உடன்படிக்கை பெட்டி கூட செல்லவில்லை. விளைவு என்ன? அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய நடத்துதல் இல்லை என்றால், தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் வீணாகத்தான் போகும். நாமும் கூட தேவனுடைய சித்தப்படி நடக்கலாம். ரோமர் 12:2 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவன் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அவர் சொல்வார். செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொன்னார். அற்புதம் என்றால் என்ன? மனிதனால் முடியாதவை. அற்புதங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அது நமக்கு நாமே செய்து கொள்ள முடியாத ஒன்று. நம்முடைய மீட்பு, தேவனுடைய கிருபை அதை நம்மில் சாதிக்கிறது. பணக்காரர்கள் பரலோகம் செல்வது கடினம் என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் அது முடியும். தேவனுடைய கிருபையினாலே அது முடியும். நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்மைக்காகவும் மறுமைக்காகவும் தேவன் ஏராளமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்திருக்கிறார். சற்று பின் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமாக நடத்தித்தான் வந்திருக்கிறார். ஆனால் இறுதி பரியந்தம் அந்த அற்புதங்களை நம்பினவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமா என்பது தான் கேள்விக்குறி. தேவன் என்னவெல்லாம் செய்ய சொன்னார் என்பதை யோசித்து பாருங்கள். உடன்படிக்கையை பேட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னராக லேவியரை நடக்கும்படி சொன்னார். யோசுவாவிடத்தில் சொன்னார், நான் மோசையோடு இருந்தேன், உன்னோடும் இருக்கிறேன், அதை இஸ்ரவேலர் இன்றைக்கு அறிந்து கொள்வார்கள். உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறேன். நம்முடைய மேன்மை நம்முடைய முயற்சியினால் நமக்கு கிடைப்பது இல்லை, தேவனுடைய நடத்துதலினால் கிடைப்பது. தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு பல சமயங்களிலே மனிதர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அது பிரயோஜனமற்றவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன்தான் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும். உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படி ஆசையாக இருக்கிறீர்களா? யோர்தான் நதிக்கு அருகே நெருங்கிய பிறகு நீங்கள் தண்ணீர் ஓரத்தில் யோர்தானிலே நில்லுங்கள். யோசுவா அதை சொல்லும்போது ஒரு கருத்தை யோசுவா வலியுறுத்துகிறார் பாருங்கள். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எதிரிகளை நீங்கள் துரத்தப் போகிறீர்கள். நம்முடைய ஆண்டவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அடையாளம் நடக்கப் போகிறது. உங்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். வெளியே நின்று கொண்டிருக்கும் போது தண்ணீர் நிற்கப் போவதில்லை. ஆசாரியர்கள் தங்களுடைய உள்ளங்கால்களை தண்ணீரிலே வைக்க வேண்டும். விசுவாச செயல். நம்முடைய வாழ்க்கையில் இதுவான விசுவாச செயல்களை தேவன் எதிர்பார்க்கலாம். அதை செய்யும்போது அற்புதத்தை நாம் பார்க்கலாம். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். பொதுவாக இந்த யோர்தான் நதியில் எப்பொழுதும் வெள்ளம் இருக்காது. ஆனால் அறுப்பு காலத்தில் கரை புரண்டோடும். அப்படித்தான் அன்றைக்கும் வெள்ளம் வந்து கொண்டிருந்தது. தேவன் சொன்ன பிரகாரமாக ஆசாரியர்கள் தங்கள் கால்களை யோர்தானில் வைத்த மாத்திரத்தில்
ஆதாம் என்கிற ஒரு வரைக்கும் ஒரு குவியலாக தண்ணீர் குவிந்தது. அந்த வரைபடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அப்பால் அந்த ஊர் இருந்தது. அது வரைக்கும் அந்த ஆற்றிலே தண்ணீர் நிறைந்தது. அணை கட்டினால் அப்படித்தானே தண்ணீர் தேங்கும் அல்லவா? இங்கேயும் அப்படி தண்ணீர் தேங்குகிறது. ஆனால் இங்கே கல்லால் அணை கட்டவில்லை, தண்ணீரால் ஆண்டவர் அணையை கட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஓடின தண்ணீர் எல்லாம் உப்பு கடலிலே போய் சேர்ந்தது. ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை கடந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் நின்று கொண்டிருந்த போது உலர்ந்த தரையில் இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். இந்த சம்பவத்திற்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டும். ஞாபகம் இருக்க வேண்டுமா? எதற்காக இந்த ஞாபகம்? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். எதற்காக சொல்ல வேண்டும்? நம் பக்கம் ஆள் சேர்ப்பதற்கா, கூட்டம் சேர்ப்பதற்கா, காணிக்கை வாங்குவதற்கா? பலர் இப்படித்தான் ஊழியம் செய்கிறார்கள். அதற்காக அல்ல, நாம் பெற்ற நன்மைகளை அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியம் என்பது என் தேவன் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், உனக்கும் செய்வார், அவரை நம்பு என்று சொல்வது தான். இதற்காக தேவன் ஒரு ஏற்பாட்டையும் அந்த ஜனங்களுக்கு செய்தார். முதல் மாதம் 10ஆம் தேதியில் ஆற்றை கடந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 வருடங்கள் கடந்து 41ஆம் வருடம் முதல் மாதம் 10ஆம் தேதி அடையாள சின்னங்கள் 2 அங்கே வைக்கிறார்கள். யோர்தானை கடந்த பிறகு கில்கால் என்கிற ஊரில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். படத்தை மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேதேபா நிலப்படம் என்று ஒரு படம் கிடைத்திருக்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட படம் அது. கில்காலில் 2 வரிசை கற்கள் இருப்பதாக அந்த படத்தில் குறித்திருக்கிறார்கள். அக்காலம் வரைக்கும் அந்த கல் வரிசை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. என்ன கல்வரிசை? ஆசாரிகள் நின்ற இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து அக்கறைக்கு கொண்டு போக முடிச்சனர். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு நபர் 12 பேர் அந்த 12 கற்களை எடுத்து செல்ல வேண்டும். தங்கள் தோளின் மேலே வைத்து செல்ல வேண்டும். மிகச்சிறிய கல் அல்ல, ஏனென்றால் தோளின் மேல் வைத்து சென்றார்கள். மிக பெரிய கல்லும் அல்ல, தோளின் மேல் வைத்து சுமக்கக்கூடிய அளவிற்கு அந்த கல் பெரியதாக இருந்தது. அங்கே கில்காலில் யோசுவா அந்த கற்களை நாட்டுகிறார். கில்கால் என்பது எரிகோவுக்கு கீழ்ப்பகுதியிலே இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. அது தவிர இன்னொரு நினைவு சின்னத்தையும் ஏற்படுத்தும்படி சொல்கிறார். யோர்தானில் எந்த இடத்துல அந்த ஆசாரியர்கள் நின்றார்களோ அந்த இடத்துல 12 கற்களை நாட்டும்படியாக சொல்கிறார். அவைகள் இன்னால் மட்டும் இங்கே இருக்கிறது என்று யோசுவாவை எழுதின ஆசிரியர் குறிப்பிடுகிறார். வெள்ளம் வரும்போது, தண்ணீர் அதிகமாக ஓடும்போது அந்த கற்களை வெளியே பார்க்க முடியாது. தண்ணீர் வற்றினால்தான் பார்க்க முடியும். அநேகர் வசதியாக வாழும்போது தேவனை புகழ்ந்து பேசுவார்கள். வறட்சி வந்து விட்டால் தேவனை நினைத்து பார்க்க மாட்டார்கள். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். வறட்சி வந்தாலும் அவரை நம்பலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது, வசதிகள் எல்லாம் நிறைந்து இருக்கும்போது, தேவனை பற்றி ஒருவேளை நாம் நினைக்காமல் இருந்தால் வறட்சியிலே நாம் நினைத்து பார்க்கலாம். 2 விதமாக மக்கள் இருக்கிறார்கள். வறட்சியிலே நினைப்பார்கள், வசதி வந்தால் மறந்து விடுவார்கள். வசதியாக இருக்கும்போது தேவனை புகழ்ந்து பேசுவார்கள், வறட்சி வந்தால் திட்டுவார்கள். 2மே தவறு தான். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இந்த தேவன் நல்லவர் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதற்காக அந்த 12 கற்கள்? தேவன் செய்த அற்புதங்களை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். பிந்திய தலைமுறைகள் தேவனின் கிரியைகளை அறிய வேண்டும். 12 கோத்திரங்களும் ஒரே தேவனின் ஜனம். நீங்கள் ஒற்றுமை இருக்க வேண்டும். எனவே கோத்திரத்துக்கு ஒருவர் ஒரு கல்லை எடுத்து 12 கற்களை கொண்டு போனார்கள். ஒரு கோத்திரம் மாத்திரம்தான் முக்கியம் என்றெல்லாம் இல்லை. அந்த கற்களை பார்க்கும் போதெல்லாம் எதிர்கால சவால்களிலும் தேவன் உதவுவார் என்கிற உறுதியான நம்பிக்கை வளர வேண்டும்.
தேவனை மகிமைப்படுத்துவதனாலே நன்றி உணர்வு வெளிப்பட வேண்டும். மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த தேவன் நல்லவர். நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், செழிப்பிலும் வறட்சியிலும் இந்த தேவன் நல்லவரே. சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் நம் வாழ்வில் செய்த காரியங்கள் நினைவில் நிற்காமல் போவதற்கான எதிரி யார் தெரியுமா? மறதி. 1461 புருகாஸ் என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஸ்பெயினின் வடபகுதியில் அது இருக்கிறது. அரச குடும்பத்தில் 2 பேருக்கிடையே தகராறு நடந்து கொண்டிருந்தது. ஒருவர் கையில் அந்த பட்டணம் இருந்தது. அடுத்தவர் அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு போர்ச்சுகல் படையின் உதவியோடு முயற்சி எடுத்து கொண்டிருந்தார். போருக்கு தயார் நிலையில் அந்த நகரம் இருந்தது. ஒரு இரவு காவலர் ஒருவர் வாயிலை பூட்ட வேண்டிய ஒருவர் முக்கிய வாயிலை பூட்டாமல் சென்று விடுகிறார். மறந்து விட்டார். அலட்சியம். இன்றைக்கு யார் வரப்போகிறது? ஒருவரும் கண்ணிலே தென்படவில்லை. அதனால் அவர் பாட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? கதவு பூட்டப்படவில்லை என்பதை போர்ச்சுகல் படையினர் அடுத்த நாள் காலையில் அங்கே வந்து கண்டு கொண்டார்கள். கதவை திறந்தார்கள். காவலர்களை கொன்றார்கள். மற்ற கதவுகளையும் திறந்து விட்டார்கள். போர்ச்சுகலின் கையில் அந்நகரம் விழுந்தது. எத்தனையோ சமயங்களில் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் மறந்து போவதனாலே எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றன. யோசித்து பாருங்கள். திருவள்ளுவர் கூட இவர் சொல்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று. உலகத்திலே அவர் பேசுகிறார். உலகத்திலே ஒருவர் நமக்கு நன்மை செய்திருந்தால் அந்த நன்மையை மறக்கக்கூடாது. தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது அதை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. ஆனால் இந்த மறதி நம்மை வாட்டுகிறது. மறக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. திருவள்ளுவர் அதையும் சொல்கிறார் பாருங்கள். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நல்லதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். கெட்டதை நாம் மறந்துவிட வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. கெட்டதை நமக்கு செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சற்று யோசித்து பார்த்தால் ஏதோ ஒரு நன்மை அவர்கள் நமக்கு செய்திருப்பார்கள் அல்லவா? அந்த நன்மையை நினைத்து பார்த்து அவர்கள் நமக்கு செய்கிற தீமைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் இதையும் சொல்கிறார், திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தருவார். திணை என்பது கடுகு விதை போன்று இருக்கும். அந்த அளவுக்கு யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதை பனை மரம் அளவிற்கு நாம் பெரிதாக நினைக்க வேண்டுமா? பனை மரத்தின் எல்லா பாகங்களும் நமக்கு உதவி செய்யக்கூடியவை. மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் போதே இப்படி நடக்க வேண்டியது அவசியம் என்றால், தேவன் நமக்கு உதவி செய்யும்போது எவ்வளவுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் அதை மறக்கக்கூடாது. மறந்தால் ஆவிக்குரிய வீழ்ச்சி ஏற்படும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய மறந்தார்கள். தேவனாகிய கர்த்தரை நினையாமல் போனார்கள். சத்துருக்களின் கையிலிருந்து தங்களை ரட்சித்தவர் என்பதை மறந்து போனார்கள். அவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களையும் அதிசயங்களையும் மறந்து போனார்கள். அதன் விளைவாக பாவத்திற்குள்ளாக வீழ்ந்தார்கள். விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படியாமை, அடிமைத்தனம் போன்ற சூழலிலே அவர்கள் மூழ்கினார்கள். கர்த்தரின் செயல்களை நாம் மறந்துவிட்டால் பாவம் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நினைத்தால் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். 40 வருஷம் அளவு வனாந்திரத்தில் தேவன் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் மறக்காமல் நினைத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி மறக்காமல் நினைத்திருந்தால் இன்றைக்கு நாம் சம்பாதிப்பது அவருடைய பலன் என்பதை நாம் புரிந்திருப்போம். அவருடைய கிருபை என்பதை புரிந்திருப்போம். அதனால தான் சொன்னேன், சில சமயங்களில் வசதி வந்துவிட்டால் உதவி செய்த தேவனை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் செய்வதை மறக்காமல் இருந்தால் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன தெரியுமா? நமக்கு பெருமை வராது, திமிர் வராது, சுயநம்பிக்கை வராது. என்ன கிடைக்கும்? நன்றி அறிதல் கிடைக்கும், தாழ்மை கிடைக்கும். அதனால்தான் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் மறக்காமல் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். அப்படி மறக்காமல் இருந்தால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளை நாம் கைக்கொள்வோம். அதற்காக தேவன் சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக இதையெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார்.
இந்த நினைவு கற்கள் எதற்காக என்பதை பற்றி யோசுவா என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறிய வேண்டாம். அதாவது எல்லாரையும் தேவன் அழித்து விடுவார் என்று இங்கே சொல்லவில்லை. ஒரு மனிதன் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், தேவனை நம்பினால், தேவனை விசுவாசித்தால், தேவனிடத்தில் கேட்டால், அவருடைய கரம் எவ்வளவு பலத்தது என்று அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நினைவு கற்கள் அதற்காக வைக்கப்பட்டன. அந்த கற்களை பார்க்கிறவர்கள் இவை என்ன என்று கேட்டால், உங்களுக்கும் தேவன் இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை சொல்லியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்களும் சகல நாளும் தேவனுக்கு பயப்படுவதற்கு இந்த கற்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். யோசுவா போன்று வயதானவர்களுக்கு அது தெரியும். அவர்கள் அனுபவித்த அனுபவம் அது. அதையெல்லாம் பார்க்காத பிள்ளைகள், 40 வயது பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்களும் கடந்து தீர்வீர்கள். வற்றி போக பண்ணுவார். எங்களுக்கு செங்கடலை வற்றி போக பண்ணினார், உங்களுக்கு யோர்தானை வற்றி போக பண்ணுகிறார். இதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம், தேவன் நமக்காக செய்தவற்றை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவனும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதுபோன்ற நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ராபோஜனம், அந்த அப்பத்தை சாப்பிடும்போது நமக்காக அடிக்கப்பட்ட சரீரத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். திராட்சரசத்தை குடிக்கும்போது நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அப்பம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறதோ அதுபோன்று அவருடைய வார்த்தைகள், அவருடைய சரீரம், அவர் வார்த்தை தானே நமக்கு பலன் தருகிறது. அவரை புரிந்து கொள்ளும்போது பாவத்திலிருந்து ஜெயிப்பது நமக்கு எளிதாகிறது. சிலுவையை நாம் யோசிக்கவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதற்குமே அர்த்தமில்லை. சபை கூடுதல் என்பது வெற்றி சடங்காக இருக்கும். நற்கிரியைகள் நம்முடைய சுயநலனுக்காக நாம் செய்வோம், பெருமைக்காக செய்வோம். கற்பனைகளின்படி நடப்போம், ஆனால் அன்பு இருக்காது. பேச்சிலே நம்பிக்கையை காட்டுவோம், செயலிலே இருக்காது. துன்பங்கள் மனதிலே சோர்வை உண்டாக்கும். மரணத்தை நினைத்தால் மனதிலே பீதி உண்டாகும். சிலுவையை நினைவில் வைத்தால் இவையெல்லாம் நமக்கு வராது. சிலுவையை நினைவில் வைத்தால் நம் மதிப்பு நமக்கு நினைவிற்கு வரும். எனக்காக கொடுக்கப்பட்ட விலை தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ஜீவன். எந்த அளவுக்கு தேவன் என்னை மதிக்கிறார், இந்த உலகத்தார் மதிக்க வேண்டும் என்று அதற்காக நாம் எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் செய்கிறோம். உலகத்தார் மதிப்பை தேடி நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன என்பதை நாம் நினைவில் வைத்திருப்போம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவது தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய நினைவிற்கு வரும். அவர் பார்த்துக்கொள்வார். நினைப்போமா, தேவன் நம்மை வழிநடத்தி வந்த விதத்தையும் கடந்த காலத்தில் அவர் நமக்கு போதித்தவற்றையும் நாம் மறக்காத வரையிலும் எதிர்காலம் குறித்து நாம் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று எலன் ஜி ஒயிட் சொல்லுகிறார். எவ்வளவு உண்மை! நினையுங்கள், சந்தோஷமாக வாழலாம். ஒருவேளை மறந்து விடுகிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் ஒரு நினைவு புத்தகம் ஒன்றை எழுதி வைக்கக்கூடாது? பழைய டைரியாக இருக்கலாம், அல்லது ஒரு நோட்டு புத்தகமாக இருக்கலாம். பிள்ளைகள் படிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அப்படி ஒரு நோட்டு புத்தகம் கூட நீங்கள் எடுத்து அதில் எழுதலாம். உங்களுக்கும் சிலருக்கும் உறவிலே விரிசல் உண்டாகி இருந்திருக்கும், அதனால் வேதனையோடு இருந்திருப்பீர்கள். பின்னர் ஒப்புரவான நிலையில் அந்த சம்பவத்தை நீங்கள் எழுதி வைக்கலாமே. தேவன் விரும்புகிற ஒன்று அது. பாவத்தின் மேல் உங்களுக்கு கிடைத்த வெற்றிகளை எழுதி வைக்கலாமே. சில பாவத்தோடு நீங்கள் போராடி இருப்பீர்கள், வெற்றி பெற்றதை நீங்கள் அங்கே எழுதி வைக்கலாமே. தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு கொடுத்த பதில்களை எழுதி வைக்கலாமே. பதில் என்றால் கேட்டது கிடைத்தது தான் என்று அல்ல, கேட்டது கிடைக்காமலும் இருக்கும். கிடைக்காது என்று அப்பொழுது எழுதலாம். கிடைக்காதது எவ்வளவு நன்மை என்பதை பின்னால் எழுதி வைக்கலாம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இது. வேத வசனங்களை வாசித்து கொண்டிருந்த போது
சில சமயங்களில் ஆறுதலாக சில வசனங்கள் நமக்கு தென்பட்டிருக்கும். அந்த வசனங்களை எழுதி வைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவற்றை எழுதி வைக்கலாம். செய்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தில் வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பிறகும் தேவன் முன்பு செய்தவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். யோர்தானை கடந்தார்கள், அதற்கும் அப்பால் காரியங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். 2 சம்பவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மீட்பின் செயல்களுடன் ஒப்பிட்டு பேசுகிறார். சங்கீதக்காரர் அதை காட்டுகிறார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே நாம் சந்தோஷப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். சங்கீதம் 66. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. 2 சம்பவங்களையும் சொல்கிறார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கை வறண்டதாக தெரியலாம், கண்மலையைப் போல கற்பாறையைப் போல தெரியலாம். ஆனால் தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் மாற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். எத்தனை எத்தனை அற்புதங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். மறக்காதீர்கள், நினைத்து பாருங்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். யோர்தான் கரையில் எலியாவும் எலிசாவும் செய்த சம்பவத்தை கூட நீங்கள் பாருங்களேன். எலியா தன் சால்வையை வைத்து யோர்தானை அடித்து அந்த தண்ணீரை 2 பக்கமாக பிரிந்து போக பண்ணி அதன் வழியாக 2 பேரும் கடந்து அக்கறைக்கு போனார்கள். அதற்கு பிறகு எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை பிடித்து கொண்ட எலிசா, எலியாவின் தேவனாகிய கர்த்தரேங்க என்று சொல்லி திரும்பும்போது யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் பிரிந்தது. எலிசா அடுத்த கரைக்கு செல்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை இது போன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் பாலம் அவசியமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அநேக சம்பவங்களில் தேவன் இது போன்று செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகலாமா? எனவே தேவனாகிய கர்த்தரை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். மறக்காமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டுமா? அவற்றை கை கொள்ளும்போது தேவனை நாம் மறக்காமல் இருக்கிறோமா? நினைவு புத்தகம் ஒன்றை எழுதுங்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களாக மாறுங்கள். நாம் அவரை மறக்கவே முடியாது. சிறிய மறதி பெரிய உயிரிழப்புக்கு காரணமாக ஆகிவிடலாம். படத்தில் இருக்கக்கூடிய விமானத்தை பாருங்கள். அக்காலத்தில் அது பெரிய விமானம், ஆகாய கப்பல் என்று சொல்வார்கள். 1937ஆம் ஆண்டு இது கடலிலே பறந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவின் கடற்படை விமானம் இது. இதன் பெயர் USS அக்ரான். திடீரென்று புயலில் மாட்டிக்கொண்டது. அக்காலத்தில் ஒரு புயல் திசை வரைபடம் என்று வைத்திருப்பார்கள். அந்த வரைபடத்தை பார்த்து தான் புயல் வரும்போது எந்த பக்கத்தில் விமானத்தை திருப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். விமானத்தின் வழிநடத்தல் அதிகாரி இந்த வரைபடத்தை தரையில் இருக்கும்போது அலுவலகத்தில் எடுத்து வைத்தார். ஆனால் கொண்டு வர மறந்துவிட்டார். புயலின் மையத்தில் பறக்கிறார்கள், வரைபடம் இல்லை, அதிகாரி மறந்துவிட்டார். விமானம் கடலில் வீழ்ந்தது. 73 பேர் பயணம் செய்தார்கள். அத்தனை பேரும் உயிரிழந்தார்கள். ஒரு அதிகாரியின் மறத்தலினாலே அந்த ஆகாய கப்பலும் அதில் பயணம் செய்தவர்களும் உயிரிழந்து போனார்கள். தேவன் நமக்கு செய்தவற்றை மறப்பதன் மூலமாக நாம் ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் ஏற்கனவே நமக்கு உதவி செய்திருக்கிறார், அதை மறக்காதிருங்கள். இன்றைக்கும் ஒரு உதவி செய்வார். இன்றைக்கு உதவி செய்கிற தேவன் என்றைக்கும் நமக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் நாங்கள் மறவாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். முக்கியமாக சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்ததை ஒருபோதும் மறவாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எவ்வளோ தூரம் உம்மால் மதிக்கப்படுகிறோம் என்பதை எங்களுக்கு சிலுவை காட்டுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே.